சிவகாசியில் பழைய இரும்பு கடையில் சாவகாசமாக ரோலிங் சேரில் அமர்ந்து கொண்டு பணம் மற்றும் செல்போனை திருடிவிட்டு தில்லாக பறந்த கொள்ளையனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தடயம் விட்டு வைக்காமல் கைவரிசை காட்டியவர் சிசிடிவியால் சிக்கியதன் பின்னணி என்ன? இரும்பு கடையின் பூட்டை உடைத்து சாவகாசமாக ரோலிங் சேரில் அமர்ந்து கொண்டு திருடும் கேடி நபரின் சிசிடிவி காட்சிகள் தான் இது. ஆளில்லாத கடையில் ஆட்டையை போட்டு பணத்துடன் எஸ்கேப் ஆன திருடருக்கு போலீசார் வைத்த ட்விஸ்ட் என்ன? சிவகாசி ஐயப்பன் கோவில் அருகே செங்கவல நாச்சியார்புரத்தைச் சேர்ந்த துரைராஜ் என்பவருக்கு சொந்தமான பழைய இரும்பு கடை உள்ளது. இவர் கடந்த 2ஆம் தேதி கடையை பூட்டிவிட்டு திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் 4ஆம் தேதி காலையில் வந்து பார்த்தபொழுது இரும்பு கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு கல்லாவில் இருந்த 3000 ரூபாய் மற்றும் விலை உயர்ந்த செல்போன் ஒன்று மாயமானது தெரிய வந்தது. இதையடுத்து சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி கேமராவின் காட்சிகளை ஆய்வு செய்தபோது நபர் ஒருவர் சாவகாசமாக ரோலிங் சேரில் அமர்ந்து கொண்டு கல்லாவில் வைத்திருந்த பணம் மற்றும் செல்போனை களவாடியது தெளிவாக பதிவாகியிருந்தது. ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரம் இரும்பு கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து கூலாக இவர் திருட்டில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து சிசிடிவியில் பதிவான முகத்தை வைத்தும் உள்ளூர் ஆட்களின் உதவியுடன் விசாரிக்க சம்பவத்தில் ஈடுபட்டவர் சுமை தூக்கும் தொழிலாளியான குருசாமி என்பது தெரியவர உடனே தனிப்படை அமைத்து கைது செய்தனர். இவர் மீது ஏற்கனவே 3 திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆரம்பத்தில் தனக்கும் திருட்டிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என கூறிய திருடனிடம் சிசிடிவி காட்சியை காட்ட இறுதியில் வேறு வழியின்றி சரணடைந்தார். பின்னர் அவரிடமிருந்து திருடப்பட்ட பணம் மற்றும் செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்.